10 ரூபா பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். நாங்க காசு. ஆண்டி இந்த நோட்டு கேஞ்சு போயிருக்கு. என்கிட்ட வேற காசு இல்லையே. நான் வேற ரொம்ப தூரம் போகணும். இப்பவே எனக்கு பசி எடுக்குது. சரிப்பா நான் வரேன். மா ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். எப்பா அவங்கள்ட்ட பிஸ்கெட் கொடுத்துரு. நீங்க காசு கொடுத்து பிஸ்கெட் வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். கேஞ்சு போன நோட்டு எதுக்குமா வாங்குனீங்க? அவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ப்பா. எப்படியும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 1 ஹவருக்கு மேல ஆகும். மதியானம் சாப்பிட்டுப்பாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்கு தான் கொடுக்க சொன்னேன். இது செல்லாது. கிழிஞ்சு போன நோட்ல ஒரு நாள் பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு பிஸ்கெட் இல்லைன்னு சொன்னா அந்த பொண்ணு பசியோடு தானே போவா. பாவம் தானே. வட்டிக்கு 50,000 கேட்டிருந்தீங்களா? வந்து கொடுத்துட்டு போனாங்க. என் தம்பி 50,000 ஃபோன் கேட்டாங்க்கா. எங்க அம்மா நச்சரிச்சுட்டே இருந்தான். அதான் 50,000 வட்டி கேட்டேன். 50,000க்கு போனை வாங்கி கொடுத்துட்டு கடன் எப்படி அடைக்க போறீங்க? காலேஜ்ல எல்லாம் வச்சிருக்காங்க, என்கிட்ட மட்டும்தான் இல்லையா. 200 ரூபாய்ல பேனா கேட்டேன், சரிங்களா? தரேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு டோர்னமெண்ட் வருதுல்ல, அதுல ஜெயிச்சுட்டு வா, கண்டிப்பா தரேன். மாட டோர்னமெண்ட் டஃப்பா இருக்குமா? கஷ்டப்படாம ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ உனக்கு தெரியாது, அது ஈஸியா தொலைச்சிடுவேன். ஆனா ஜெயிச்சுட்டு வாங்கினீங்கன்னா அது தொலைக்க மாட்டேன். சரி, நான் ஜெயிச்சுட்டே வைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு போட தான் பெத்தவங்க இருக்காங்க. அதுக்காக எல்லா கஷ்டத்தையும் பெத்தவங்க அனுபவிச்சுட்டு பிள்ளைங்களை கஷ்டமே தெரியாம வளர்க்கறது நியாயமா? நீயே சொல்லு. ஏழையா பிறந்தது ஏன் தப்பான்னு கேட்கறான். எப்பயுமே வறுமையில இருக்கிற குழந்தைங்க தான் பொறுப்பா இருப்பாங்க. பெத்தவங்கள அன்பா பார்த்துப்பாங்க. ஏழையா பிறந்தது அவங்க தப்பு இல்லை, ஏழையாவே செத்துட்டாங்கன்னா அது அவங்க தப்பு தானே. இது அவங்கள்ட்ட சொல்லுங்க. நான் போனே வாங்கி தர வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மியான ரேட்ல வாங்கி தாங்கன்னு தான் சொல்றேன். பெத்தவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க ஏழை வீட்டுல தான் இருக்காங்க, பணக்கார வீட்டுல இல்லை. நீங்க கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. 700 ஆச்சு. ஐயோ, பர்ஸை வீட்டிலே வச்சுட்டு வந்துருக்குறேன். யாருக்காவது ஃபோன் பண்ணி ஜிபே பண்ண சொல்றீங்களா? பொண்ணுக்கு பிரசவம்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு ஓடன்ட்டேன். ஃபோன் வேற வீட்டில் மாட்டிக்கிச்சு, யார் நம்பரும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க என்ன ஊரு? பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? நான் சிதம்பரம். என் பொண்ணுக்கு வேற தலை பிரசவம், போய் வரதுக்கே பொழுது போயிடும், என்ன பண்றதுனே தெரியல. நான் வரேன். ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? பிறந்த குழந்தைக்கு முதல்ல ட்ரெஸ் எடுக்க வந்தாங்கன்னா எங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்போம். அதுல பிறந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இந்தாங்க. நான் தான் எதுவுமே உங்க கடையில வாங்கலையா, அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கிஃப்ட் நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறது தான். நீங்க உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு போய் காசு எடுத்துட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வாங்கின பொருள்லாம் இங்கே இருக்கட்டும், நான் ஊருக்கு போயிட்டு வந்து காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். நான் வரேன். நம்ம கிஃப்ட் கொடுப்போன்னு எதுக்குப்பா போய் சொன்னீங்க? நான் அப்படி மட்டும் சொல்லலைன்னா அவங்க வாங்கிட்டே போயிருக்க மாட்டாங்க. ஃப்ரீயா குத்தா நம்மளுக்கு தானே லாஸ். அவங்க தவிப்ப பாத்தியா? காசு எப்போ வேணா சம்பாரிச்சிக்கலாம், ஆனா உதவி மற்றவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை உடனே செஞ்சிடணும். ரொம்ப நாளே பார்த்துட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே வாங்க போறீங்க. வேற ஏதாவது கலெக்ஷன் காட்டவா? 200 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. இங்க எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. குழந்தைய பார்க்க போறேன், அதான் காசாவே கொடுத்துடலான்னு. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் காமிச்சிருப்பேன்ல. உள்ள வாங்க, நான் காமிக்கிறேன். இவ்வளவு பெரிய கடையில ரேட்டு கம்மியா வச்சிருக்கீங்களான்னு தெரியல, அதான் கேட்கல. ஒரு கடன் இருந்தா கம்மியான ரேட்டுக்கு கேட்கறவங்களும் வருவாங்க, நிறைய ரேட்டுக்கு கேட்கறவங்களும் வருவாங்க. எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு முக்கியம் தானே. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, சோப்பு, பவுடர், டைப்பர் எல்லாம் 200 ரூபாய்க்கு தரீங்களா? நீங்க கேட்டது எல்லாமே இதுல இருக்கு. 200 ரூபா கொடுங்க. இந்தாங்க காசு, நான் வரேன். ஒருத்தவங்க இப்போ வெளில போனாங்கல்ல, அவங்க நீ தானே அட்டன் பண்ண, அப்படியே போயிட்டேன். ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தாங்கக்கா, வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சுன்னு வாக்கர் காமிக்க போயிட்டேன். வாக்கர் வாங்கல? எங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு 1000 ரூபாய் வாக்கரை 300 ரூபாய் கேட்டு போறாங்க. நீ வாங்க மாட்டேன்னு நினைச்சு போனல, அவங்க வாங்கிட்டு போனாங்க. காசு இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு மனசு இருக்கு, ஆனா காசு இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும்னு மனசு வர மாட்டேங்குது இல்ல. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுது? உங்க ஸ்டாஃப் வருவாங்களா மாட்டாங்களா? எனக்கு 1008 வேலை இருக்கு. உங்களுக்கு தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? உங்களை நம்பி எவ்வளவு தூரத்துல வந்துருக்க தெரியுமா? என் வேலையெல்லாம் கெடுத்துருவீங்க இவ்வளவு. இந்தாங்க, மேலே ஏறி எடுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பில்லு ஏற்கனவே பே பண்ணிட்டேன். அப்புறம் நான் கோவத்துல சொல்லியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இல்லைன்னா பிசினஸே பண்ண முடியாது. அடுத்த வாரம் எங்க வீட்டுல இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. எப்படியும் உங்க கடைக்கு தான் வருவேன். நான் வரேன். அவங்க எப்போ வந்தாலும் இப்படிதான் சுடு சுடுன்னுவாங்க. அவசரமா வந்து அவசரமா போயிடுவாங்க. கோபமான சுச்சுவேஷன்ல கூட நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுன்றதை பொறுத்து தான் நம்ம வளர்ப்பே இருக்கு. அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதை திரும்பி எடுக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி நம்மளாம் பிசினஸ்ல இருக்கவங்க பொறுமை ரொம்பவே முக்கியம்.